அம்மனுக்காக விரதம் இருக்கிற பக்தர்களை நம்ம பார்த்திருப்போம். ஆனா நமக்காக விரதம் இருக்கக்கூடிய அம்மன் தமிழ்நாட்டிலேயே இந்த கோவில்ல மட்டும்தானாமே. சமயபுரம் மாரியம்மன் கோவில் பத்தின ஆச்சரியம் அளிக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சமயபுரம் மாரியம்மன் கோவில்ல முன் மண்டபத்துல படுத்து தூங்குனா அம்மனுடைய கொலுசு சத்தம் கேட்கும் அப்படின்றது மக்களுடைய நம்பிக்கையா இருந்துட்டு வருதான். நாம நல்லா இருக்கணும்னு நாம விரதம் இருப்போம். ஆனா நமக்காக அம்மன் இந்த கோவில்ல விரதம் இருப்பாங்களாம். ஒவ்வொரு வருஷமும் மாசி மாசம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் 28 நாட்கள் அம்மன் பச்சை பட்டினி விரதம் இருப்பாங்க அப்படின்னு மக்கள் நம்பிக்கையா கருதுறாங்க. ஸ்ரீரங்கம் பெருமாள் கோவில்ல இருந்து சமயபுரம் மாரியம்மனுக்காக காலம் கடந்து இப்பவுமே பட்டு புடவைகள், மாலைகள் இது எல்லாத்தையும் சீர்வரிசையா எடுத்துட்டு வராங்களாமா. பொதுவா அம்மன் கோவில் அப்படின்னாலே அங்க குங்குமம் மட்டும்தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆனா இங்க அம்மன் சிவரூபமா கருதப்படுறதால விபூதியுமே கொடுப்பாங்களாம். லட்சக்கணக்கான பக்தர்கள் வரக்கூடிய சமயபுரம் மாரியம்மன் கோவில்ல மக்களுடைய நம்பிக்கை பத்தியும் அங்க நடக்கக்கூடிய வழிபாடு பத்தியும் உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய பிஹார் நியூஸ்ல பதிவு செய்யுங்க. மேலும் செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.